Come in. Well done. Thank you, doctor. என் டியூட்டியை நான் செஞ்சேன். Come in. I am sorry, my child. பாருங்க மிஸ்டர் கணேஷ், இவர் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. ஹலோ. இவங்க திருப்பதி லட்சுமி, ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் மெஜுரா. ரெண்டு பேரையும் இவ்வளவு நாடகம் ஆட வச்சு சீசோஃபர்மியா வியாதியால வேதனைப்பட்டு இருக்க ஸ்வேதாவுக்கு எமோஷனல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நடந்திருக்கு. இப்ப அவ 2 மணி நேரம் எழுந்திருக்க மாட்டா. அவளுக்கு விஸ்கி ரூபத்துல செடேட்டிவ் மயக்க மருந்து கொடுத்தோம். இந்த சிசோஃபர்மியாங்கிறது ஒரு விசித்திரமான மனோவியாதி. ஏதாவது பயங்கரமான சம்பவங்களை பாக்குறப்பவாவது நினைக்கிறப்பவாவது அது தீவிரமாகி அதிகமா இருக்கும். நாம பார்க்காதது கேட்காதது அவங்க பாப்பாங்க கேட்பாங்க. அப்படி அந்த வியாதி அத நோயோட அறிகுறின்னு சொல்லுவாங்க. அது ஆடியோவா இருக்கலாம், விஷுவலா இருக்கலாம். தரகாசினி கொலைக்கு அப்புறம் ஸ்வேதா தினமும் பயப்பட்டு அர்த்தமில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா, தினமும் அவன் நடந்துக்கிற விதத்தை வச்சு பார்க்கும்போது தரகாசினியை கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அங்க உள்ள பொருட்களை அவ பார்த்திருக்கணும். அது மனசுல பதிஞ்சு போய் இந்த வியாதிக்கு வழி தேடி இருக்கணும்னு டாக்டர் முரளிராஜோட அனாலிசிஸ் மூலமா தெரிஞ்சது. ஜஸ்ட் மினிட் டாக்டர், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு தரஹாசினி கொலை செய்யப்பட்ட நியூஸை பேப்பர்ல பார்த்தும் கூட ஸ்வேதா எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லாத இருக்கிறது. அதான் அந்த வியாதியினோட குணம். மாமூலா நடந்துக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அவங்க மட்டும் அந்த நோயோட பிடியில தான் இருப்பாங்க. அது ஒரு சில வருஷங்கள் இருக்கலாம், இல்ல சில நாட்கள்லயே மறைஞ்சிடலாம். அது அந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தது. ஐ ஹோப் ஐ வில் பி சக்சஸ்ஃபுல் இன் திஸ் கேஸ். ஒரு முக்கியமான விஷயம், என் ஜூனியர் டாக்டர் பிரமிளா ராஜன் 3 வருஷத்துக்கு முன்னால கொலை செய்யப்பட்டார். அந்த பர்சனல் டைரியில இருந்து போலீஸ் ரெக்கார்ட்ஸை வச்சு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எத்தனையோ கொலைகளை செஞ்ச சைக்கோ கில்லர் அவளுக்கு பேஷண்டா வந்தது ஒரு விசேஷம்னா, அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு ஃபேமஸ் மாடல்கள் தரஹாசினியோட ஹெல்ப் கேட்டதும், அதே ராத்திரி டாக்டர் பிரமிளா ராஜன் கொலையானதும் ஒரு ஷாக்கிங் ஈவெண்ட் இன் அவர் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட். சோ என் ஆய்வுப்படி தரஹாசினி கூட அந்த கொலைகாரன் தான் கொலை செய்திருக்கணும். ஏன்னா கொலை செய்யப்பட்ட பெண்கள் எல்லாரும் ஒரே விதமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. must be perverted and sadistic mania. Anyway, as a doctor நான் செய்ய வேண்டியதை செஞ்சேன். இனி புனிதமான தாலி கட்டின புருஷனான உங்க பொறுப்பு தான் மிச்சம் இருக்கு. அவ கண் வீச்ச உடனே தான் கொலை செஞ்சதா விதவிதமான நினைவுகளோட உங்களை கேள்வி கேட்பா. தான் நிஜமாவே கொலை செஞ்சேன்னு வாதிப்பா. நீங்க மட்டும் அது ஒரு கனவுன்னும், அவ இத்தனை நாள் பயப்பட்டது கூட கனவுதான், இது கூட கனவுதான்னு போய் பேசணும். உங்க மனைவி உங்களுக்கு வேணும்னா. அப்படின்னா டாக்டர், ஸ்வேதாவுக்கு யார்கிட்டயும் தகாத உறவு இருக்காதுங்கிறீங்களா? Don't be ridiculous and foolish. நீங்க மனுஷனா? இத்தனை நாள் சந்தேகப்பட்டீங்கன்னா என்னமோன்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் இப்ப இந்த பொசிஷன்ல கூடவா? அவ இருக்கிற நிலையில நீங்க இருந்தா, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறத விட கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெண்ணை புரிஞ்சுக்கிட்டு அன்பு செலுத்துறது பண்பு. அது இல்லாதவன் மிருகத்துக்கு சமம். எனிவே, இந்த பர்னிச்சர் எல்லாத்தையும் புது பர்னிச்சரோட ரீப்ளேஸ் செஞ்சு பாத்ரூம்ல ரத்தக்கரைங்க உள்ள சேலையை எடுத்துட்டு அதே மாதிரி சேலையை கட்டி அவளை படுக்க வைங்க. ஓகே? அவ கண் விழிக்கிற டயத்துக்கு எல்லாம் புதுசா இருக்கணும். மிஸ்டர் கணேஷ், பெரிய மனச ஒரு பொய் சொல்லி வாழ்நாள் பூரா அவளுக்கு மறுவாழ்க்கையை தருவியோ, மறுபடி பைத்தியக்காரி ஆக்குவியோ உன் இஷ்டம். மனோவியாதியால வேதனைப்படுறவங்களுக்கு பெரிய மனசு, கௌரவத்தோட கூடிய ஆதரவே பெரிய மருந்து. குட் பை. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சிஸ்டர்ஸ், நீங்க போலாம். ஓகே. மனோவியாதியால வேதனைப்படுறவங்களுக்கு பெரிய மனசு, கௌரவத்தோட கூடிய ஆதரவே பெரிய மருந்து. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயே நம்பிக்கை வந்திருக்கு. தட் இஸ் ராங். எதை பத்தி சொல்றீங்க? தட் இஸ் ரைட். அதாவது பொண்ணுகளை வரிசையா கொலை பண்ணிட்டு வர்றானே சைக்கோ கில்லர், அவனை பத்தி சொல்றேன். ஓ, அத சொல்றீங்களா? அதுக்கு டாக்டர் சாரதாம்பாளுக்கு தான் நன்றி சொல்லணும்.
நன்றி சொல்றது மட்டுமல்ல, அவங்க செஞ்ச ட்ரீட்மெண்ட்ல தான் சுவேதாவோட வியாதியே குணமாயிடுச்சு. அது மட்டுமல்ல, இந்த தரகாசினிய கொலவனுடைய விவரமும் நமக்கு கிடைச்சிருச்சு. That is the point. இந்த கொலைகேஸ்னால நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் யார் மேலயும் சந்தேகப்பட்டாங்கல்ல. ஆமா, இன்னும் சொல்ல போனா டாக்டர் பாலகிருஷ்ணன், நம்ம சுவேதா புருஷன் கணேஷ், இவங்க 2 பேர் மேலயும் ட்ரீட்மெண்ட்டுக்கே சந்தேகம் வந்துடுச்சு. இப்ப என்னடான்னா கதையை மாறி போச்சு.